ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவும் பார்க்கலாம். நான் தான் மிக்ஸி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். அதனால தான் எனக்காக மிக்ஸி கொண்டு வந்திருக்காருன்றாங்க. என்னக்கா நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து கேட்டிருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் இது கேட்குறீங்க. இது ஃபேமிலிக்கு தேவையான ஒரு விஷயம். உங்களுக்கு தேவையானதை கேளுங்கன்றாங்க. அப்படியாப்பா இது ஃபேமிலிக்கு தேவையானதாம்மா, ஃபேமிலிக்கு தேவையானதான்றாங்க. சரி மலர் உனக்கு என்ன வேணும் கேளு. எங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இதுவே போதுன்றாங்க. மிக்ஸி இல்லாமல் நான் ரொம்ப அம்மிக்கல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. கஷ்டப்பட்டா என்ன தப்பா அப்படின்ட்டாங்க. அதில் அரைச்சி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரின்றாங்க. அத்தை அரைச்சி பார்த்தா அதோடைய கஷ்டம் தெரியும்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சுரேஷ் இருந்துட்டு அன்னைக்கு சாரி இன்னும் என்னால் எதுவும் வாங்கி தர முடியல, இருக்கட்டும் பரவாயில்ல சுரேஷ்ன்றாங்க. அதுக்கப்புறமா உள்ள ரூம்குள்ளே போயிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்து கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி, இது முக்கிய காரணமே வந்து மதிதான். மதி இல்லாம இந்த ஒரு விஷயமே நடந்திருக்காது அண்ணின்றாங்க. அவ தான் எனக்கு எல்லாமே சொல்லி இங்க வர சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ் மதின்றாங்க. பர்த்டே பேபி கொண்டாடல. வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கொண்டாடலாம்னு நினைச்சோம். ஆனா நீங்க வீட்ல இருக்கும்போது அதை செய்ய முடியாது இல்லையான்றாங்க. அப்புறம் சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பசங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க தங்கராஜுடைய அம்மாவை. தங்கராஜ் வராங்க. டேய் என்னடா சவுண்டுன்றாங்க. டேய் கப்பல் வேணுமாண்டா இவங்களுக்குன்றாங்க. எங்க போனா ரேவதி, கோவிலுக்கு போனவன் இன்னுமே வரல. கோவிலுக்கா? ஆமா, இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போயிட்டு உடனே வந்துடுறான்ட்டு போனாடா. ஆனா காலையில் போனவன் இன்னும் வரலன்றாங்க. பசங்க கத்திட்டே இருக்கும். ரூமுக்கு போங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறமா ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஃபோன் பண்றாங்க. சுரேஷ்க்கு இருந்துட்டு ஒரு மாதிரி கேஸ் விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னடா எங்க இருக்க? வீட்ல தான். இன்னைக்கு அன்னைக்கு பர்த்டேல கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணோம். என்னது கேக் கட்டிங்கா? என்னடா சொல்ற? ஆமா, அக்கா கூட தான் வந்திருக்கா. ஏன் மாமா நீங்க வரலையானோடனே ஷாக் ஆகுறாங்க. அக்கா வர்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்றாங்க. சரி சரி, அந்த கேஸ் விஷயமா முடிச்சு வச்சிடறேன், அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன்னு வச்சிருவாங்க. எனக்கு தெரியாமலே அங்க போயிருக்கியான்ட்டு சுரேஷ் உடனே ரெடி ஆயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரேவதியோட வீட்டுக்கே கிளம்புறாங்க. இங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா ரேவதி வீட்டுல பேசிட்டு இருக்கவும் மாப்பிள்ள வந்திருக்காங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டாங்க. ஐயோ அவர் வந்திருக்காரான்ட்டு ரூம்குள்ள இருந்த ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.